ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி தான் சேல்ஸுக்காக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது எண்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட் 6 HP. உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ அண்ட் டீசல் புல்லட் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லா வீடியோவும் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஃபர்தராக அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா 6 HP எண்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட்டு. உங்களுக்கு அப்படியே வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரைட் சைட் வியூ. ஃப்ரண்ட் சைட் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ பார்த்துக்குங்க. அதே பேக் சைட் வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேக் சைட் வியூ. வண்டி நம்பர் பார்த்துட்டிங்கன்னா TDM 5909. வண்டியோட மாடல் பார்த்துட்டிங்கன்னா 1984 மாடல் எண்டாஸ்மெண்ட் வண்டி. 6 HP இன்ஜினோட இருக்குது. FC இன்சூரன்ஸு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2025 வரைக்கும் இருக்குது. டேக்ஸ் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2021 அப்புறம் டேக்ஸ் வந்துட்டு பே பண்ணல. அது வந்து நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வண்டியை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டி வந்து தெளிவாக வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒயரிங்கு தென் வந்துட்டு பப்பிங் எல்லாமே வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு குரோமியம் ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க. கலர் பார்த்துட்டிங்கன்னா பிளாக்கில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி கம்பெனி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஆனால் வண்டி வந்து தெளிவாக இருக்குது. ஓட்டுறதுக்குலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் டயர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் பட்டன்லாம் ஒன்றும் தேயிலை பாருங்கள். பட்டன்லாம் வந்துட்டு ஒன்றுமே தேயிலை. அலைவிலோடு இருக்குது. ரோட அலைவிலோட இருக்குது. எல்லாம் பெயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாமே பப்பிங் பண்ணி ஃப்ரண்ட் சைடு போருக்கு வந்து ஓல்டு போருக்கு பப்பிங் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லாவே ஆக்ஷனாக ரெண்டும் நல்லா ஆக்ஷனோடவே இருக்குது. நம்பர் பிளேட் வந்து ஓல்டு நம்பர் பிளேட்டு பெரிய சைஸில் போட்டிருக்காங்க. டூம் வண்டியோட வந்து டியூமு. வண்டி ஒயரிங் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இதில் வந்துட்டு பாண்ட் டு ரைடுன்னு அப்படியே எழுதியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் பாண்ட் டு ரைடுன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இன்ஜின் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரோமியம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்டு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குரோமியம் போட்டு தெளிவாக வச்சுருக்காங்க. வண்டி ஒயரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஹாரனு, இண்டிகேட்டர்ஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே வந்து இப்போ தெளிவாக வேலை பார்த்து அப்படியே வந்துட்டு சேல்ஸுக்காக வந்திருக்கு. பேக் சைடு வீலும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டயர் வந்துட்டு ப்ராப்பராக ஸ்டாண்டர்ட் டயர் தான் போட்டிருக்காங்க. 3/25/19 ரெண்டுமே புது டயரு. பட்டன் கூட இன்னும் தேயாமல் இருக்குது. சைன்ஸ் பேக்கெட்டு அதே மாதிரி ஃப்ரேம் வெல்டிங் இந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே ஒன்ஸ் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி செக் பண்ணிட்டேன். பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு சஸ்பென்ஷன் தான். நல்லா ஹெவியாக இருக்கும். வெயிட்லாம் எவ்வளோ போட்டு நீங்கள் ஓட்டினாலும் நல்லா தாங்கும். ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி பாருங்கள் இந்தளவுக்கு வண்டி கிளியராக தெரியுது அப்படின்ட்டு. பேட்ரி பார்த்திங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டைரக்ட் ஃப்ளைவீல்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கரண்ட் சப்ளை வந்துட்டு பேட்டரிக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்லைட்டுக்கும் டைரக்டில் கொடுத்துருக்காங்க. வண்டி வெளிச்சம்லாம் நல்லாயிருக்கும் நைட் டைம் ஓட்டிகிட்டு போகும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி அப்படின்ட்டு. வண்டி வந்து இன்ஜின் நல்லா ஸ்மூத்தான இன்ஜினுங்க. சும்மா ஒரு சிங்கிள் கிக்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. பாருங்கள் எப்படி இருக்குது.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து பெரிய சைஸ் ஓல்டு டைப் வந்து ஏர் ஃபில்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி நீட்டாக சேல்ஸுக்காக கொடுத்துட்டாங்க. வண்டி வந்து கொடுத்துடலாம், மறுபடியும் நான் வந்துட்டு வேறு வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்காட்டி அப்படியே இந்த வண்டி சேல்ஸுக்காக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். என்னவா ஹெல்மெட் வண்டியோட ஓனர் அவரு தான், அவங்க ஃபாதர் தான். ஹாய் சொல்லி போகலாமா ஒரு ரவுண்டு? அப்பா வெயிட் பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு ப்ரைஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். பேக் வீல் பிரேக்கிங்கு, வண்டி பிக்கப் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் வீல் பிரேக்கு எல்லாமே தெரியுது. வண்டி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அப்படியே கீரில் எந்த ஸ்ட்ரக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கீர் வந்து நைஸாக அழகாக விழுகுது. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு வண்டியோட ஓனர். வண்டி ஒரு ஸ்டேபிளாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் அப்படியே போகுது பாருங்க. வண்டி 4 ஆக்ஷனில் நல்லாவே இருக்குது. வண்டி எடுத்து சிம்பிளாக நான் ஒர்க் மட்டும் பண்ணிக்குவேன், எனக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்காக போகுது அப்படின்னு நினச்சி இந்த வண்டி வந்துட்டு சூப்பரான வண்டி. அலைகளோட பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது வண்டி. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வந்துக்கலாம். வண்டியில் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் போடுறது மட்டும்தான் இருக்கும், மற்றபடிலாம் வண்டி வந்துட்டு செலவில் எதுவும் பண்ண தேவையில்லை. இன்ஜின் வந்து நல்லாவே இருக்குது. கிளச்சு சரி, கீர் பாக்ஸ் சரி, எல்லாமே நல்லாவே இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வண்டி வந்து ஒரு 2-3 டைம் ஓட்டி பார்த்துட்டேன், அதனால தான் பெருசாக வண்டியோட ஓனர் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கிளம்பணுன்னாரு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ வந்து கவர் பண்ண ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வேண்டியதாக இருக்குது. வண்டி பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான், நான் சொன்ன கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். வண்டி பார்த்துட்டிங்கன்னா 2025 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. டீசல் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு செலவுனா நீங்கள் பார்த்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறது தான், மற்றபடி வந்துட்டு வேறு எந்த செலவு இதில் வண்டியில் வந்துட்டு எதுவும் கிடையாது. நார்மல் பர்பஸ்க்காக வண்டி வந்து நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து அலைவிலோடு இருக்குது, நீட்டாக வச்சுருக்காங்க. வேலை பார்த்து அப்படியே சேல்ஸுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வண்டியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், டேரெக்டாக பேசிக்கங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெகோசியபிள் தான். 1 lakh வந்து 8,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 1,08,000 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியை வந்து நேரில் பாருங்கள், வண்டி வந்து ஓட்டி பாருங்கள். அதே மாதிரி புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் சைடில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வண்டி வந்துட்டு நெகோசியபிள் பண்ணி எடுத்துக்கங்க. வண்டி வந்து நல்லா இருக்குது. தென் வந்துட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுனாலும் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபீல் பண்ணுவீங்க எந்த அளவுக்கு வந்து வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குது என்ன ஏதுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சேல்ஸ் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஆட் ஆகிக்கிங்க. மேக்ஸிமம் சேல்ஸ் அதில் வராது,
ஜென்ரலாக டீசல் புல்லட்டில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.